கடக லக்கினத்தின் மறைமுக அவயோக ரகசியம். ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கலாம், தன யோகம் இருக்கலாம், அதிக வருமானம் தரும் அமைப்புகளும் இருக்கலாம். ஆனால் அந்த யோகத்தை அனுபவிக்க விடாமல் ஒரு மறைமுக சக்தி வாழ்க்கையை தடுத்து நிறுத்திக் கொண்டே இருக்கும். ஜோதிடத்தில் இதை அவயோக கிரகத்தின் தாக்கம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு கிரகம் இருக்கும். அவர் நேரடியாக கெடுதல் செய்வதற்காக மட்டும் வரமாட்டார். மனிதனின் அகந்தையை உடைக்கவும், கர்மத்தை உணர்த்தவும், தவறான நடத்தை மாற்றவும், வாழ்க்கையில் பணிவை கற்றுக் கொடுக்கவும் வருவார். அதிலும் குறிப்பாக 8ஆம் பாவ அதிபதி அல்லது லக்னத்திற்கு ஆகாத கிரகங்கள் வாழ்க்கையின் மறைமுக தடைகளை உருவாக்கும். கடக லக்கினத்தின் மறைமுக சோதனை. கடக லக்கின ஜாதகர்களுக்கு வெளியில் பார்த்தால் வாழ்க்கை நன்றாக இருப்பது போல தெரியும். ஆனால் உள்ளுக்குள் மன அமைதி இல்லாமல் இருக்கும். எதையோ இழந்த உணர்வு இருக்கும். யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்ற மனவேதனை இருக்கும். சில நேரங்களில் மனைவியின் குடும்பத்தினர் மூலம் அதிருப்தி, மன அழுத்தம், மதிப்பில்லாத நிலை அல்லது தேவையில்லாத தலையீடுகள் உருவாகலாம். நான் தவறு செய்யவில்லை, ஆனால் ஏன் இந்த மனசுமை என்ற கேள்வி அவர்களை உள்ளுக்குள் தின்னிக்கொண்டே இருக்கும். கர்மம் எப்படி வெளிப்படும்? இந்த அமைப்பில் இருக்கும் பலர் தங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை அறியாமலேயே மனரீதியாக காயப்படுத்துவார்கள். சிறிய தவறுக்கும் கடுமையாக பேசுவது, அதிக கட்டுப்பாடு காட்டுவது, மற்றவர்களின் நிலையை உணராமல் நடப்பது, இவை அனைத்தும் அவர்களின் அவயோக கிரகத்தின் கர்ம வெளிப்பாடாக மாறும். ஏனெனில் ஜோதிடம் சொல்லும் ஆழமான உண்மை என்னவென்றால், மற்றவர்களின் மனவேதனை மீது கட்டப்பட்ட வெற்றி நீண்ட காலம் நிலைக்காது. ஏன் யோகங்கள் வேலை செய்யாமல் போகின்றன? ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகத்தை அனுபவிக்க மனப்பக்குவம் வேண்டும். அவயோக கிரகம் என்ன செய்கிறார் என்றால், மனிதனின் தவறான அணுகுமுறையை முதலில் உடைப்பார். பணம் இருந்தும் நிம்மதியில்லாமல் செய்வார். உறவுகள் இருந்தும் தனிமையை தருவார். அறிவு இருந்தும் முடிவு எடுக்க முடியாத நிலையை தருவார். அதன் பிறகே மனிதன் உண்மையான மாற்றத்தை நோக்கி செல்வான். மாற்றம் எப்போது தொடங்கும்? ஒரு கடகலக்கின ஜாதகர் தனக்கு கீழிருப்பவர்களை மதிக்கும்போது, பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு தரும்போது, அவரது கர்மசுமை மெதுவாக குறையத் தொடங்கும். அதிதேவதை வழிபாடு, அன்னதானம், மனிதாபிமானம், இவை சாதாரண பரிகாரங்கள் அல்ல. இவை கர்மத்தை கரைக்கும் ஆன்மீக மருந்துகள். ஜோதிடத்தில் பாவகிரகங்கள் மனிதனை அழிக்க வரவில்லை, அவரை விழிப்புணர்வுக்கு கொண்டு வரதான் வருகின்றன. உங்களை அதிகம் சோதிக்கும் கிரகமே ஒரு நாள் உங்களை உயர்ந்த மனிதனாக மாற்றும். அதனால் வாழ்க்கையில் தடை வந்தால் என் யோகம் இல்லை என்று நினைக்காதீர்கள். என் கர்மம் என்ன கற்றுக் கொடுக்க முயல்கிறது என்று புரிந்து கொள்ள முயலுங்கள். அந்த புரிதல் வந்தவுடன் அவயோகம் கூட ஆன்மீக யோகமாக மாறத் தொடங்கும்.